ஆப்ல இப்போ புக் பண்ணா நான் அந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு ரைட் எடுத்தமைக்கு நன்றி. கஸ்டமரிடம் எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டாம். நியாயமான விலை, தரமான சேவை. இது வந்து ரைடு அக்செப்ட் பண்ண உடனே அவர் கேட்கும். அவருக்கு இது காதுல விழும். இது காதுல விழும். அப்புறம் அவர் ஒவ்வொரு தடவை கஸ்டமர் கேட்குறப்போ, ஃபோன் பண்ணுறப்போ, நாங்கள் மற்ற சிட்டிலலாம் விட பெங்களூர், கல்கட்டாலலாமும் இருக்கும். சென்னையில் தான் கால் ரொம்ப நிறைய நடக்குது. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண உடனே கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணுறாங்க. அப்புறம் எவ்வளோ ரூபா காமிக்குது, எங்கே போகணுன்னு காமிக்குது, அதெல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன காமிக்குதோ அதே தான் கஸ்டமருக்கும் காமிக்கும். ஏன்னா இதில் கமிஷன்லாம் கிடையாது, இது இடைத்தரகர்லாம் கிடையாது. அது கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அது இவங்களுக்கு எஜுகேட்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி பண்ணுறோம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றம்லாம் நடக்குது. ஆனால் இது ஒரு பெரிய மாற்றம். இது மக்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். இது அப்படி கேட்டானா கேட்கலாம், ஆனால் கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்கன்ற சபதம் அவங்களும் எடுத்திருக்காங்க. நாங்களும் அதை தான் வந்து ஒரு மெயின் விஷயமா பண்ணிகிட்ருக்கோம். ஆப்பில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். கேட்டாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணுறப்போ இந்த டிரைவருடைய ஸ்கோர், இப்போ ஓவர் சார்ஜிங் ஸ்கோர்னே ஒன்று இருக்குது. கேன்சலேஷன் ஸ்கோர், சேஃப்டி ஸ்கோர்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ஓவர் சார்ஜிங் ஸ்கோர்னே ஒன்று இருக்குது. அது அவர் டிரைவர் ஆப்பில் பார்க்க முடியும். அது ஓரளவுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் வந்து அவருக்கு ரெகுலர் ரைட்லாம் வரும். கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா வந்து அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கம்மியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அதோட கம்மியாகிறப்போ அவர் வந்து இப்போது நம்ம அதிரிலே இருக்க முடியாதுன்ற மாதிரி